மேய்ப்பன் ஆடுகள்னாவே என்னங்க? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். மேய்ப்பனுடைய ஒரு ஆடு க்ளோஸ் அப்படியே பின்னி போகுதுன்னா ஒரு சேதம் இருக்காது, ஒரு ஓனாயி ஒரு நரி தொட முடியும். யோவான் 10க்கு வாங்க. யோவான் 10:1. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியா வர்றவன் மெய்ப்பன். வாசல் யார்? வாசல் கிறிஸ்து. கிறிஸ்துவினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் மெய்ப்பன். அப்பாசல் அர்த்தங்க, தேவனால் அனுப்பப்பட்ட, ஒன் ஹூ சென்ட், அனுப்பப்படுகிறவர் அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவரால் அனுப்பப்படுகிறவர்கள் அவர்களை மேய்த்து பாதுகாத்து பராமரிக்கணும். பேதுரு சொல்றார், மந்தைக்கு கண்காணியா இருக்கணும், மேய்ப்பனா இருக்கணும், இருமாப்பை ஆளக்கூடாது. தீமோத்தேயை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை போல உங்கள் மேல மனதுள்ளவனும் ஒருத்தன் தான் இருக்கிறாரு. ஒரு மேய்ப்பனோட ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கணுங்க? மக்கள் மேல தான் இருக்கணும். ஏன்னா மக்களை ஃபீட் பண்ணணும்னா வசனத்தை கொண்டு மட்டும்தான் ஃபீட் பண்ண முடியும். மந்தையை மேய்க்கணும், வாசல் வழியாக உள்ள போகிறார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாருன்னா கவனமா கேட்கணும் அர்த்தம். 2, வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்படிங்க ஆடு மேய்ப்பன், மாடு மேய்ப்பன் சொல்லலை. ஆடு மேய்க்கிறவனும் மேய்ப்பன் தான், மாடு மேய்க்கிறவனும் மேய்ப்பன் தான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்புன்னு இருக்கு. தன் மாடுகளை வெளியே விட்ட பின்புன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. ஆடுக்கு மாட்டுக்கு என்ன, ரெண்டுமே அஞ்சறி மிருகம் தானங்க. மாடு மேய்க்கிறது பின்னாடி இருந்து பத்தணும். ஆடு பின்னாடி இருந்து பத்தக்கூடாது, முன்னாடி இருந்து நடத்திட்டு போகணும். வேணா சொல்லித்தரேன் வாங்க. ஒரு 10 ஆடை வச்சு ஒன்றில் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னாடி போங்க, ஆடை பேர் சொல்லி கூப்பிடுங்க, அத்தனை ஆடு உங்களுக்கு பின்னாடி வரும். ஏன்? அவருடைய சத்தத்தை கேட்டு பீட்டர், ஜான், ஜோசப்னு அவர் சத்தத்தை கேட்டு விருப்பப்பட்டு அவருடைய டோட்டலாக நெருக்கமாக அவருடைய காலுக்குள்ளே எவங்க போகிறாங்களோ அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஏன் எல்லாரும் சேஃபாக இல்லைன்னா எல்லாரும் பின்தொடர்வது கிடையாது. கீழே வாசிப்போம். அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்களோ அவர் சொன்னதின் கருத்தை அறியவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புலமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் சொல்றோம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்னன்னாலும் பண்ணுவான். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது பாவத்தை சிலுவையில் அவருடைய சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோம் சொல்லிட்டு அப்புறம் இருக்கு வாசிங்க. 1 பேதுரு 2:25. சிதறண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முன்னாடி சிதறடிக்கப்பட்ட ஆடை போல இருந்தோம். இப்பொழுதுக்கு உன் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும். இந்த கண்காணிங்கிற வார்த்தை தான் பிஷப்புங்கிற வார்த்தை. சர்ச்சில் பிஷப்ன்றா பார்த்தீங்களா? ஓவர்சியர், லீட் பண்றவர், ஃபீட் பண்றவர். கீழே யோவான் 10க்கு வாங்க. 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான்னா வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
பிசாசு வர்றான், நான் பிசாசு வர்றான், நான் யார் முதல்ல வந்தா? ஆண்டவரா பிசாசா? ஆண்டவர். பிசாசு வர்றான், ஆண்டவர் வந்தேனர். ஆண்டவர் பிசாசு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மகிட்ட தான் இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஆதிக்கத்தின் கீழே, நிறைவின் கீழே, அவருடைய கைக்குள்ளேயே எந்த ஒரு ஆடு அடங்கி இருக்கிறதோ அந்த ஆடு நிறைவாக இருக்கும். கீழே 14 போடுவோம். நானே நல்ல மேய்ப்பன். ஏன் இந்த வார்த்தை திரும்பி திரும்பி சொல்றாரு? புரியணும். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 15 கீழே, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள்லாம் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும், ஒரு காலம் வரும் பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன்னா இருப்பார். பரலோகம் போனதுக்கு அப்புறம் நான் ஏஜி, நான் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, நான் லுத்தரன் போக முடியாது. அங்கே ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். 27க்கு வந்துருங்க. என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், அது ஒரு காலம் கெட்டு போகாது. என் கைக்குள்ளே வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தனும் பறிக்க முடியாது. அவருடைய க்ளோஸாக அப்படியே நெருக்கமாக இருந்தோம்னா எந்த ஓனாயோ, எந்த தீமையோ, எந்த ஆக்சிடென்ட்டோ, எந்த தீமையும் வராது. மேய்ப்பன் ஆடுகள்னாமே என்னங்க? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புங்க. வேறு எங்கேயுமே இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியாது. மழை பெஞ்சா ஆடு, ஒரு ஆடை பார்க்குறீங்க தூரமாக, அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? ஆடு மேய்க்கிறேன் பக்கத்தில் இருக்கவன்னு அர்த்தம். ஒரு மாடை பார்க்குறீங்க, மேய்ப்பன் இருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆடு தனியாக நிற்காதுங்க, ஆடுன்னா மேய்ப்பன் கூட இருப்பாங்க. மேய்ப்பனுடைய ஒரு ஆடு க்ளோஸ் அப்படியே பின்னி போகுதுன்னா ஒரு சேதம் இருக்காது, ஒரு ஓனாயி, ஒரு நரி தொட முடியாது.